உதயநிதி காரில் ஏற முயன்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலக வளாகத்தில் உதயநிதியின் காரும் அதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியின் காரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உதயநிதியின் காரில் எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி தவறுதலாக உதயநிதியின் காரில் ஏற முற்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காரில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றிருக்கிறார். சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் சட்டசபைக்கு வெளியே தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காரும் அதற்கு முன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சட்டசபை கூட்டம் முடிவடைந்த போது இருவரும் நிருபர்களுக்கு தனித்தனியாக பேட்டியளித்தனர். அதன் பிறகு அவரவர் அலுவலகத்திற்கு சென்று ஆலோசனைகளையும் மேற்கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு செல்வதற்காக கார் நிற்கும் இடத்திற்கு வந்தார். அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் கார் நின்று கொண்டிருப்பதை அறியாத அவர் கார் மாறி அதில் ஏற முயன்றார். உடனே பாதுகாவலர்கள் நமது கார் முன்னால் நிற்கிறது, இந்த கார் இல்லை என தெரிவித்தனர். உடனே சுதாரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு தனது காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார். எனவே திமுக ஆட்சியின் போதும் இதே போல உதயநிதி ஸ்டாலின் காரில் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி காரில் ஏற முயன்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலக வளாகத்தில் உதயநிதியின் காரும் அதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியின் காரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உதயநிதியின் காரில் எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி தவறுதலாக உதயநிதியின் காரில் ஏற முற்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காரில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றிருக்கிறார். சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் சட்டசபைக்கு வெளியே தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காரும் அதற்கு முன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சட்டசபை கூட்டம் முடிவடைந்த போது இருவரும் நிருபர்களுக்கு தனித்தனியாக பேட்டியளித்தனர். அதன் பிறகு அவரவர் அலுவலகத்திற்கு சென்று ஆலோசனைகளையும் மேற்கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு செல்வதற்காக கார் நிற்கும் இடத்திற்கு வந்தார். அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் கார் நின்று கொண்டிருப்பதை அறியாத அவர் கார் மாறி அதில் ஏற முயன்றார். உடனே பாதுகாவலர்கள் நமது கார் முன்னால் நிற்கிறது, இந்த கார் இல்லை என தெரிவித்தனர். உடனே சுதாரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு தனது காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார். எனவே திமுக ஆட்சியின் போதும் இதே போல உதயநிதி ஸ்டாலின் காரில் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஏற முயன்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.